ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பேரு. நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது 2023 எடுக்கப்பட்ட ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா தான் ஜாக் டாவ். இந்த படத்தோட தமிழ் டப் வெர்ஷன் இப்போ பிரைம் வீடியோஸில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் ரெண்டல் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரீயாக இருந்தால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த உள்ள பார்த்துடலாம். இந்த படத்தில் வர நம்ம ஹீரோ பேர் தான் ஜாக். ஜாக்கை பொறுத்தளவுக்கு ஒரு முன்னாள் ராணுவ வீரராகவும் இருக்கிறாரு. அதே நேரத்தில் ஒரு மோட்டார் சைக்கிள் சாம்பியனாகவும் இருக்கிறாப்புல. ஹீரோவை பொறுத்தளவுக்கு அவருக்கு இருக்கிறது ஒரு தம்பி மட்டும்தான். அந்த தம்பியை பார்த்துக்கக்கூடிய ஒரு பொறுப்பும் அவர் கையில் தான் இருக்குது. அந்த தம்பியோட ஒரு செட்டிலாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இல்லீகலான ஒரு பேக்கேஜாக நார்த்ஸிலேருந்து எடுக்கிறதுக்காக போகிறாப்புல. ஸோ எடுத்துகிட்டு வரும்போது ஒரு சில பிரச்சனைகளில் போலீஸ் ஆஃபீஸர்கிட்டையும் மாட்டிக்கிறாரு. 10வது குறைக்கு வீட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரோட தம்பியுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கும்பல், அதாவது எந்த கும்பல் உங்களுக்கு மிஷின் கொடுத்ததோ அந்த கும்பலை கடத்திடுது இந்த பேக்கேஜுக்காக. இன்னொரு சைடில் இந்த பெட்ரோல் போடும் போது போலீஸ்காரர் அடித்ததுனால அவங்களும் தேடிட்டு இருக்காங்க. இதில் இருந்து நம்ம ஹீரோ எப்படி தப்பிச்சாரு, தன்னோட தம்பியை திருப்பி கண்டுபிடிச்சு மீட்டு கொண்டு வந்தாரா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ், அதுலேயுமே இந்த மோட்டார் சைக்கிளை வச்சு வரக்கூடிய அந்த சேசிங் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துருப்பாங்க. அண்ட் சினிமோட்டோகிராஃபிக் அண்ட் கலர் கிரேடிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஸ்டோரி வைஸாக பார்க்குறப்போ ஒரு நல்ல கண்டென்ட்டாக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் போரிங்காக தான் இருக்குது. ஒரு 1.5 மணி நேரம் படத்தில் இதுவே வந்து போரிங்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எப்படி இருக்கும் நீங்களே யோசிங்களேன். நம்ம பார்க்கக்கூடியது ஒரு 1.5 மணி நேரம். அந்த 1.5 மணி நேரமும் நல்ல வேகமாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அந்த 1.5 மணி நேரம் படமே பயங்கரமாக வந்து ஸ்லோவாக போச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு டீசென்ட் வாட்சபிள் மூவி. படத்தோட தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது. அண்ட் ஆல்சோ சில சீக்வன்ஸ், அதில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா சில காட்சிகள் இருக்கிறதுனால தனியாக உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5K 2.2 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துட்டு முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க.